21.1.1 child abuse. Child abuse constitutes all form of physical or emotional ill treatment, sexual abuse, exploitation resulting in child's ill health, survival and development. Physical abuse of a child is defined as those acts that cause physical harm such as threatening, beating, kicking and hitting the child. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா சைல்டு அப்யூஸ் அப்படின்னா அதில் என்னென்ன வரும், சைல்டு அப்யூஸ்னால் அதில் என்னென்ன அடங்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆல் ஃபார்ம் ஆஃப் ஃபிசிக்கல் எமோஷ்னல் இல் ட்ரீட்மெண்ட், செக்ஷுவல் அப்யூஸ், எக்ஸ்ப்ளாய்டேஷன். ஸோ இது எல்லாமே சைல்டு அப்யூஸ் அப்படி தான். ஸோ இப்போ அது எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத நான் பார்க்கலாம் பாருங்கள். ஸோ குழந்தைங்களை வந்து அடிக்கிறது, துன்புறுத்துறது, காயப்படுத்துறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் அப்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். எமோஷ்னல் அப்படிங்கிறது வந்து அவங்க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது. என்ன மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசுகிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நிறைய குழந்தைங்க வந்து பார்த்திங்கன்னா அப்பா இல்லாமல் அம்மா வீட்டில் இருப்பாங்க. ஸோ தாத்தா பாட்டிங்க பேசுகிறது, அப்பாவை பற்றி பேசுகிறது, அவங்க பேரண்ட்ஸை பற்றி கேட்குறது, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதை வச்சு டிபெண்ட் பண்ணி அவங்களை குத்தி காட்டுறது, இல்லை ஒரு ஃபினான்ஷியலாகவே உங்ககிட்ட காசு இல்லை, பணம் இல்லை, உங்கள் அப்பா இப்படி இருக்காங்க, உங்கள் அம்மா இப்படி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்க மனசை காயப்படுத்துறது, பேரண்ட்ஸ் ஏதாவது தவறுகள் செஞ்சு அதை குழந்தைகிட்ட குத்தி காட்டுறது. ஸோ இது எல்லாமே அவங்க மனசில் ஒரு கஷ்டங்களை ஏற்படுத்தும். ஸோ அதனால் குழந்தைங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு விவரமும் தெரியாது. அவங்கள நம்ம தான் பேசி நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா மனசை கஷ்டப்படுத்திடுவோம். ஸோ குழந்தைங்க இப்போ எப்படி வளருதோ அதே தான் பின்னாடி அவங்க இருக்க போகிறதே. ஸோ அதனால் குழந்தைங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு ஃபிசிக்கல் அப்யூஸோ எமோஷ்னலாகவோ அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டங்களும் கொடுக்காம, முக்கியமாக பெண் குழந்தைங்களை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துக்கணும். ஏன்னா அப்யூஸ் இப்போ வந்து சைல்டு அப்யூஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வளர்ந்துட்டே வருது. ஸோ பெண் குழந்தைங்களை வந்து பார்த்திங்கன்னா தவறாக நடத்துறது, அவங்கக்கிட்ட தப்பாக நடந்துக்கிறது, பெண் குழந்தைங்களை வந்து தொடுறது, அந்த எப்போ பார்த்தாலும் பேட் டச், எக்ஸ்ப்ளாய்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பெண் குழந்தைங்களை வந்து தவறாக தொடுதல், இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எதில் போய் முடியுது அப்படின்னா அந்த குழந்தையோட ஹெல்த்தும் சரி, அந்த குழந்தையோட சர்வைவல் டெவலப்மெண்ட் இது எல்லாமே பாதிக்கப்படுது. அதே மாதிரி ஃபிசிக்கல் அப்யூஸ் ஆஃப் சைல்டு இஸ் டிஃபைன்ட் as those acts that cause physical harm such as threatening, beating, kicking, hitting the child. அவங்களே கொடுத்துட்டாங்க. ஃபிசிக்கல் அப்யூஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து அச்சுறுத்துகிற மாதிரி பேசுகிறது, பயம் காட்டுற மாதிரி பேசுகிறது, பீட்டிங் அடிக்கிறது, உதைக்கிறது, அதே மாதிரி நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஹிட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து குழந்தைங்களை வந்து ரொம்ப பாதிக்கக்கூடிய விஷயங்கள். 21.1.2 sexual abuse. Sexual harassment is a form of power and dominance of one person over another which can result in harmful consequences to the victim. ஸோ த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபார்ம் ஆஃப் பவர், சக்தி வாய்ந்த ஒரு டாமினண்ட், ஒரு ஆதிக்கம் கொண்ட ஒரு நபர் வந்து இன்னொருத்தர் மேலே காட்டுறது தான் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது. ஸோ இதனோட ரிசல்ட் பார்த்திங்கன்னா ஒரு தீங்கான, ஹார்ம்ஃபுல்னா தீங்கான, கான்சிக்யூஷன்னா விளைவுகள். ஸோ ஒரு தீங்கான விளைவுகளை வந்து அந்த விக்டம்க்கு வந்து ஏற்படுத்துது. விக்டம் அப்படிங்கிறவங்க அந்த நபரால் பாதிக்கப்படக்கூடியவங்க தான் விக்டம் அப்படிங்கிறவங்க. ஸோ இட் ரெஃபர்ஸ் டு தி inappropriate or forced sexual contact. இது வந்து எதை ரெஃபர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முறையில்லாத ஒரு கட்டாயப்படுத்துகிற ஒரு செக்ஷுவல் கான்டாக்டை வந்து இது ரெஃபர் பண்ணுது. ஸோ adolescent girls and women encounter sexual harassment in different forms. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இளம் வயது பெண்கள் வந்து முக்கியமாக அதில் இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டில் வந்து பல விதத்தில் பாதிக்கப்படுறாங்க. செக்ஷுவல் அப்யூஸ் இஸ் மோர் காமன் அட் ஒர்க் பிளேஸ். ஸோ இது வந்து பெண்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல இந்த செக்ஷுவல் அப்யூஸ் அப்படிங்கிறது ஒரு காமனாக இருக்குது, ரொம்பவே காமனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அப்படின்னு கேட்டால் வெர்பல் ரீமார்க்கு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா தவறாக பேசுகிறது, கமெண்ட் அடிக்கிறது, சைகை காட்டுறது, கெஷர்ஸ் அண்ட் லுக்ஸ், தவறான பார்வை பார்க்குறது, இது எல்லாமே பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு ஃபார்ம் ஆஃப் அப்யூஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்படிலாம் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வருது ஒரு இண்டிவிஜுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக வந்து டிஸ்ட்ரெஸ், ஒரு அழுத்தம், ஒரு மன அழுத்தம் ஏற்படுறது, ஃபிசிக்கல் இல்னஸ், உடம்பு சரியாமல் போகிறது, அதுக்கப்புறம் மனசு சரியில்லைனாவே சாப்பிட தோணாதில்ல, அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஈட்டிங் டிஸார்டர்ஸ் ஏற்படுறது, இது எல்லாமே ஒரு இண்டிவிஜுவலில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்படக்கூடியது, அஃபெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் 21.1.3 சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் பற்றி பார்க்கலாம். Children are considered soft target for sexual abuse because they may not realize that they are being abused. Commonly, abusers or a person well known to the child may even be living in the same locality. Abusers also bribe to lure children and take advantage of the children innocence.
ஸோ சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் அப்படிங்கிறது வந்து குழந்தைங்களில் ஏற்படுது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து செக்ஷுவல் அப்யூஸில் வந்து குழந்தைங்க அப்படிங்கிறவங்க ரொம்ப சாஃப்டானவங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த ஒரு பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா அவங்களுக்கு தெரியாது. ஸோ அவங்களுக்கு என்ன நடந்தது, என்ன நடக்குது அப்படிங்கிறதே அவங்களுக்கு தெரியாது. யார்கிட்டயும் அவங்களுக்கு என்ன விஷயம் அப்படிங்கிறதே எடுத்து சொல்ல தெரியாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களில் வந்து இப்போ இப்படி ஒரு பிரச்சனை, இந்த செக்ஷுவல் அப்யூஸ் அப்படிங்கிறது வந்து குழந்தைங்களில் வந்து அதிகரிச்சிட்ருக்கு. ஸோ காமனாகவே இந்த மாதிரி அப்யூஸ் பண்ணுற ஒரு பர்சன் வந்து அந்த குழந்தைக்கு நல்லா தெரிஞ்சவங்களா இருக்கலாம், அல்லது அந்த குழந்தை வசிக்கிற அதே இடத்த சுற்றி அவங்க வந்து பார்த்திங்கன்னா வசிக்கிறவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பிரைப் அப்படின்னா குழந்தைக்கு பிடிக்கக்கூடிய ஒரு சாக்லேட்டோ, ஒரு டாயோ, அல்லது ஒரு செல்ஃபோனோ ஸோ கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த குழந்தைய வந்து கவர்றது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டேக் அட்வான்டேஜ் ஆஃப் த சைல்டு இன்னோசன்ஸ். ஸோ அந்த குழந்தையோட அந்த ஒரு அறியாமையை வந்து பயன்படுத்திக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு தவறான ஒரு விஷயங்கள். ஸோ அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜெனிட்டலில் வந்து இன்ஜுரி, காயங்கள் ஏற்படுறது, அப்டாமினல் பெயின், வயிற்று வலி, அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா யூரின் இன்ஃபெக்ஷன் ஏற்படுறது, பிஹேவியர் ப்ராப்ளம்ஸ் ஏற்படுறது. இதெல்லாம் அந்த குழந்தைக்கு ஏற்படக்கூடிய சிம்டம்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சைல்டு செக்ஷுவல் அப்யூஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனித நேயமற்ற செயல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குழந்தைங்களை கண்டா வேட்டையாடுற மிருகங்கள் கூட ஒன்றும் பண்ணாதான். அதுவும் சின்ன குழந்தைங்களை பார்த்தா அந்த மிருகங்கள் கூட ஒன்றும் செய்யாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ மனிதர்கள் வந்து மிருகம் ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா இதெல்லாம் சொல்ல வார்த்தைகளே கிடையாது இதை பற்றி சொல்கிறதுக்கு. ஏன்னா உண்மையாலுமே ஒரு சின்ன குழந்தைகிட்ட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து மனசை ரொம்பவே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். 21.1.4 Approaches for Protection of an Abused Child. Measures adapted for monitoring and assessment of abused child who have undergone signs and symptoms of distress or. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைய வந்து இப்படி பாதுகாக்கிறது, அதுக்கு என்னென்ன அப்ரோச்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் ஆகட்டும், வலிகள் ஆகட்டும், அவங்களோட பிரச்சனைகள் ஆகட்டும், அதை நம்ம எப்படி கண்காணிக்கிறது, அவங்கள வந்து எப்படி வந்து நம்ம அதை ட்ரீட் பண்ணுறது, ஸோ அவங்களுக்கு என்னென்ன வழிகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். Child Helpline. The Child Helpline provides a social worker who can assist the child by providing food, shelter and protection. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த சைல்டு ஹெல்ப்லைன் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு சோசியல் ஒர்க்கரை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அவங்க எதுக்காக அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த குழந்தைக்கு தேவையான உணவு, இருக்க இடம், அதே மாதிரி அந்த குழந்தைக்கு தேவையான பாதுகாப்பு, இது எல்லாமே தரக்கூடிய ஒரு சோசியல் ஒர்க்கரை வந்து பார்த்திங்கன்னா அந்த சைல்டு ஹெல்ப்லைன் அப்படிங்கிறவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு ஆதரவற்ற ஒரு குழந்தைக்கு வந்து ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு விஷயமா ஒரு தகவலாக இது இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கவுன்சிலிங் த சைல்டு. ஸோ சைல்டுக்கு வந்து ஆலோசனை கொடுக்குறது. சைக்கலாஜிஸ்ட் அண்ட் சோசியல் ஒர்க்கர் ஷுட் ப்ரொவைட் கைடன்ஸ், கவுன்சிலிங் அண்ட் கண்டினியூஸ் சப்போர்ட் டு எ விக்டமைஸ்டு சைல்டு. ஸோ இந்த பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைக்கலாஜிஸ்ட், ஒரு சோசியல் ஒர்க்கர் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தேவையான ஒரு விஷயம். ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து வெளியே வரத்துக்கு ஆறுதலான வார்த்தைகள், அந்த குழந்தை மனசில் அதை இருந்து அந்த எண்ணங்களை வந்து பார்த்திங்கன்னா அகற்றுறதுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு சில ஆலோசனை, அந்த குழந்தைக்கு ஒரு அரவணைப்பு, ஒரு கைடன்ஸ், இது எல்லாமே கொடுக்க வேண்டியது ஒரு அவசியமான ஒரு விஷயம். ஸோ அதுக்கு வந்து சைக்கலாஜிஸ்ட், ஒரு சில சோசியல் ஒர்க்கர் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. அவங்களுக்கு அந்த குழந்தைக்கு தேவையான சப்போர்ட், கைடன்ஸ், கவுன்சிலிங் இது எல்லாமே அந்த விக்டமைஸ்டு சைல்டுக்கு வந்து கொடுப்பாங்க. அதான் கவுன்சிலிங் த சைல்டு அப்படிங்கிறது. அடுத்து ஃபேமிலி சப்போர்ட். The victimized child should be supported by the family members. They should be provided with the proper care and attention to overcome their sufferings. ஸோ ஃபேமிலி சப்போர்ட் அப்படிங்கிறது வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். அந்த பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு வந்து அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய எல்லா மெம்பர்ஸும் சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி அவங்க அந்த குழந்தைக்கு வந்து ப்ராப்பராக ஒரு வந்து என்ன சொல்கிறது, ஒரு சரியான ஒரு கவனம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவனம், ஒரு அட்டென்ஷன்ஸ் வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்கணும். அந்த அந்த கஷ்டத்துலேருந்து அந்த குழந்தை மீண்டு வரதுக்கு அந்த குழந்தைக்கு தேவையான சப்போர்ட்டை வந்து அந்த ஃபேமிலி கொடுக்கணும். மெடிக்கல் கேர். ஸோ அந்த சைல்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த செக்ஷுவல் அஃபென்ஸ்னால அந்த குழந்தை வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுக்காக அந்த குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் கேர் கொடுக்குறது, அந்த குழந்தைக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறது. ஸோ ஒரு ஹெல்த் கேர் ப்ரொஃபஷனல்ஸில் இருந்து அந்த குழந்தைக்கு இந்த மெடிக்கல் கேர் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அந்த குழந்தை அந்த மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில், அந்த டிப்ரெஷனில் இருந்து வெளியே வரத்துக்கு வந்து மெடிக்கல் கேர் வந்து ஒரு அவசியம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க.
ஸோ லீகல் கவுன்சில் த ஃபேமிலி ஆர் த கார்டியன் ஆஃப் த சைல்டு விக்டம் ஷுட் பி என்டைட்டில்டு டு ஃப்ரீ அசிஸ்டன்ட் ஆஃப் ஏ லீகல் கவுன்சில் ஃபார் சச் அஃபென்ஸ். ஸோ அந்த ஃபேமிலிக்கு, அந்த பாதிக்கப்பட்ட குழந்தையோட பெற்றோர்களுக்கோ ஃபேமிலிக்கோ அல்லது பார்த்திங்கன்னா அந்த குழந்தையை பாதுகாக்கிற கார்டியனுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு சட்ட ரீதியான ஒரு ஆலோசனை கொடுக்குறவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. எதுக்காகனா ஃபார் அந்த குற்றத்துக்காக. ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னா மறுவாழ்வு. என்ரோலிங் இன் ஸ்கூல்ஸ் அண்ட் resuming their education is an important step towards rehabilitation of child. It is essential that the child life is gradually returned to the normal after the incident of abuse. ஸோ அந்த குழந்தைக்கு ஒரு மறுவாழ்வு ஏற்படுத்தி கொடுக்குறது. ஸோ அந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறது, ஸோ அந்த குழந்தையோட எஜுகேஷன் வந்து அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது, இது எல்லாமே இந்த குழந்தைக்கு வந்து ஒரு மறுவாழ்வு மாதிரி. ஸோ இது ஒரு முக்கியமான அடுத்த ஒரு கட்டம் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பாதிக்கப்பட்ட அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப தேவையான ஒரு எசென்ஷியலான ஒரு இது. ஸோ அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட லைஃப் வந்து பார்த்திங்கன்னா கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இன்சிடெண்ட்லேருந்து மீண்டும் நார்மலாக வரும். ஸோ அதுதான் வந்து ரீஹாபிலிட்டேஷன் அப்படின்னு சொல்கிறது. மறுவாழ்வு அந்த குழந்தைக்கு வந்து ஏற்படுத்தி கொடுக்குறது. அதுக்கப்புறம் கம்யூனிட்டி பேஸ்ட் எஃபெக்ட்ஸ், கண்டக்டிங் அவேர்னஸ் கேம்பெயின் ஆன் சைல்டு அப்யூஸ் அண்ட் இட்ஸ் ப்ரிவென்ஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பொதுவாகவே நம்ம சமுதாயத்துக்கு எடுக்கக்கூடிய ஒரு நடவடிக்கைகள் அப்படின்னு சொல்லலாம், ஒரு எஃபெக்ட்ஸ் அப்படின்னே சொல்லலாம். இது சம்மந்தப்பட்ட ஒரு விழிப்புணர்வு, ஒரு கேம்பெயின் அந்த சைல்டு அப்யூஸ் ரிலேட்டடாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரிவென்ஷன் தடுக்கிறதுக்காக ஏற்படுத்துறது.